إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா பொதுவாக ஒரு விஷயத்தை பேசுகின்றான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடியவையும் அல்லாஹ் தஆலா வீணாக படைக்கவில்லை என்றாலும் ذَلِكَ ظَنُّ الَّذِينَ كَفَرُوا, யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணம் இவையெல்லாம் வீணானது என்று பேசிக் கொள்கிறார்கள். பலதரப்பட்ட நாத்திகர்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பல்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த பல்பை கண்டுபிடிச்சவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு பெரிய சூரியன் அதுவா வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. சாதாரணமா 40 வாட்ஸ் பல்பை ஒருவன் கண்டுபிடித்தான் என்று நாத்திகர்கள் பேசுவார்கள். அப்ப இவ்வளவு வாட்ஸ் கொண்ட சூரியனை யாரா படைச்சான்னு கேட்டா அது தன்னால உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா அதுதான் சொல்றான், ذَلِكَ ظَنُّ الَّذِينَ كَفَرُوا, அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களுடைய கூற்று இப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்கும்? இதெல்லாம் வீணானது வீணானது. ஆனா அல்லாஹ் சொல்றான் வீண் எதுவும் இல்லை. அப்ப இது வீணானது இல்லை என்பதை எப்போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள்? فَوَيْلٌ لِلَّذِينَ كَفَرُوا مِنَ النَّارِ, நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களுக்கு கேடு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். இப்ப சிலந்தி விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய வசனத்தை முதலில் உன்னிப்பாக கவனியுங்கள். மஸலுல்லதீன தஹது மின் தூனில்லாஹி அவுலியா, அல்லாஹ் அல்லாதவர்களை இறைநேசர்களாக எடுத்துக்கொண்டவர்களுடைய உதாரணமாவது கமஸலில் அன்கபூத், ஒரு சிலந்தியை போன்றதாகும். சிலந்தியை போன்றதாகும். இத்தஹதத் பைத்தா, அந்த சிலந்தி ஒரு வீட்டை அமைக்கின்றது. அதனுடைய வீட்டை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். ஒரு வீட்டை அமைக்கின்றது. وَإِنَّ أَوْهَنَ الْبَيْتِ الْبُيُوتِ لَبَيْتُ الْعَنْكَبُوتِ, நிச்சயமாக வீடுகளிலேயே பலவீனமான வீடு இந்த சிலந்தியினுடைய வீடுதான். லவ் கானூ யஅலமூன், வசனத்தை முடிக்கல அல்லாஹ் தஆலா. லவ் கானூ யஅலமூன், நீங்கள் அறிவாளிகளாக இருந்தால் இந்த உதாரணம் உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். முதலில் நீங்கள் உன்னிப்பாக கொஞ்சம் எண்ணி பாருங்கள். யாருமே சிலந்தியை பார்க்காதவர்கள் இல்லை. சிலந்திக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய பேர் கூட 8 கால் பூச்சி. யாரும் சிலந்தின்னு சொல்லி வீட்டுல பேசுறது இல்லை, 8 கால் பூச்சி அப்படின்னு பேசிட்டு போயிடும். ஒவ்வொரு வீட்டினுடைய மூலையிலும் இதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் உன்னிப்பாக என்றாவது கவனித்து நீங்கள் பார்த்தால் புரியும், எல்லா சிலந்தி வலையும் ஒரே மாதிரி கிடையாது. ஏனென்றால் கிட்டத்தட்ட பல்லாயிரம் கணக்கான சிலந்திகள் உலகத்தில் வாழ்கின்றன. ஒவ்வொரு சிலந்திகளுடைய வலை பின்னலும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அவையவைகளுக்கே உரிய பாணியில் அந்த சிலைகளை அது கட்டியிருக்கும், வலை பின்னி இருக்கும். சிலந்தி வலை பின்னி இருப்பதில் 2 நோக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று தனக்கான வீடு, மற்றொன்று தனது இறை அதை வைத்துதான் அது தேடிக்கொள்ளும். சிலந்தி வலை சும்மா வசிக்கிறதுக்காக மட்டும் வீடு கட்டல. இந்த சிலந்தி இறை தேடி எங்கேயும் போவார், எங்கும் செல்லாது. அது அதனுடைய வீட்டில் இருக்கும். வரக்கூடிய பூச்சிகளும் குட்டி குட்டி புழுக்களும் அதில் மாட்டிக்கொள்ளும், அதை இரையாக எடுத்து தின்னும். வீடு பின்னியதில் 2 நோக்கங்கள் இருக்கின்றன சிலந்திக்கு. ஒன்று அது வசிக்கிறதுக்கான வீடு, மற்றொன்று அதனுடைய உணவையும் அதிலிருந்து தான் எடுத்துக்கொள்ளும். ஒரு சிலந்தி எவ்வளவு பூச்சிகளை உட்கொள்கின்றது என்ற விஷயத்தை பற்றி சில ஆய்வறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன. 1985 பிரிட்டனை சேர்ந்த வில்லியம் என்பவர் வேர்ல்ட் ஆஃப் ஸ்பைடர்ஸ் என்ற ஒரு நூலை எழுதினார். இது ஒரு ஆய்வு நூல். இப்ப இந்த ஆய்வறிக்கையில் அவர் எழுதுகிறார், சிலந்தியால் கொல்லப்படும் பூச்சிகள், ஒரு சிலந்தி வாழக்கூடிய வாழ்வியலில் சிலந்தியால் கொல்லப்படும் கொல்லப்பட்ட அந்த பூச்சியினுடைய எடை பிரிட்டனில் வாழக்கூடிய மக்களை விடவும் அதிகமானது. தன்னுடைய வாழ்நாளில் அவ்வளவு பூச்சிகளை இதை சாப்பிடுது. அப்ப அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 400 டன்ல இருந்து 800 டன் வரைக்கும் அதனுடைய வாழ்நாளில் அது சாப்பிடுகின்றது. 400 டன்ல இருந்து 800 டன் வரைக்கும் தனது வாழ்நாளில் அவைகள் சாப்பிடுகிறது என்பதை விஞ்ஞானத்தினுடைய நிபுணர்கள் இதை ஆராய்ந்து சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று அல் அன்கபூத் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூராவுக்கு பேரே சிலந்தி தான். அதுவும் வெறும் சிலந்தி அல்ல, பெண் சிலந்தி. இத்தஹதத் பைத்தா என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பெண்பாலானது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி சிலந்தி, ஒரு பெண் சிலந்தி தான் தனது வலையை பின்னுகின்றது என்று யாருக்கு தெரியும்?
ஆனா அல்லாஹ் தஆலா அவ்வளவு துல்லியமா பேசுறான். இத்தஹதத் பைத்தா, ஒரு பெண் சிலந்தி தான் வலையை பின்னுகின்றது. ஏனென்றால் ஆண் சிலந்திக்கு இந்த வலை பின்றதுல பார்க்கிறோமே, தனிச்சையாக தன்னுடைய வயிற்றில் இருந்து ஏற்படக்கூடிய எச்சில் கலந்த அந்த நூல் ஆண் சிலந்திக்கு வருவது கிடையாது. பெண் சிலந்திக்கு மாத்திரம்தான் அது உருவாகின்றது. அந்த உமிழ்நீர் கலந்த அந்த ஒரு நூல் இதை பெண் சிலந்திக்கு மட்டும்தான் உருவாகின்றது. பெண் சிலந்தி தான் தனது வலையை பின்னுகின்றது. இப்ப அல்லாஹ் தஆலா அதை எவ்வளவு தெளிவா சொல்றான். இத்தஹதத் பைத்தா, பெண் சிலந்தி தனது வீட்டை கட்டுகின்றது என்பதை மிக நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெண் சிலந்திகள் கட்டக்கூடிய இந்த வீடு இன்று வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை சிவில் இன்ஜினியர்கள் இருக்கிறார்களோ, இன்று வரைக்கும் துபாயில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கட்டுமானங்கள், அதே போன்று அமெரிக்காவில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கட்டுமானங்கள், சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய எல்லா கட்டுமானங்களை விடவும் அட்வான்ஸ்டானது சிலந்தியினுடைய வலைப்பின்னல். அந்த சிலந்தியினுடைய வலைப்பின்னலில் இருந்துதான் பொறியாளர்கள் கணக்கை எடுக்கிறார்கள். ஏற்கனவே பயானுடைய ஆரம்பத்தில் ஃபிபொனாச்சி கவுண்டை பத்தி நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு பின்னலும் ஒவ்வொரு வளைவுகளும் ஃபிபொனாச்சி கவுண்டின் அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கின்றான் என்று. இதே போன்றுதான் இந்த சிலந்தியினுடைய வலைப்பின்னலும் ஃபிபொனாச்சி கவுண்டினுடைய அடிப்படையில் தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட எவ்வளவு வெளியாக்க வேண்டும், அது பாட்டுக்கு கட்டுறதெல்லாம் கிடையாது. சிலந்தி ஒரு வீட்டை கட்டும் போது இஷ்டத்துக்கு கட்டுறதில்லை. 2 மீட்டர் வெளியாக்கும். அதாவது எச்சில் கலந்த அந்த நூலை 2 மீட்டர் வெளியாக்கும். இந்த 2 மீட்டரை வைத்து எப்படி வலை பின்னலாம் என்று இடத்தை பார்க்கும். சொல்றது விளங்குதுங்களா? எல்லா நேரத்திலையும் 2 மீட்டர் வெளியாக்காது. இப்போ நாம் கூடு கட்டும் போது 3 மீட்டர், 4 மீட்டர், 10 மீட்டர், இப்படி ஒவ்வொரு அடிப்படையில் அவைகள் கணக்கிட்டு வெளியாக்கும். வெளியாக்கக்கூடிய அந்த எச்சில் எவ்வளவு நாம் வெளியாக்க போகின்றோமோ அதை வைத்துத்தான் அந்த கட்டுமானத்தை எடுத்துக்கொள்ளும். உலகிலேயே மலாக்கஸ்கர் என்ற தீவினுடைய ஆற்று பகுதிக்கு மேலாகத்தான், மலைக்கும் ஆற்றுக்கும் கீழாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீவில் தான் உலகிலேயே மிகப்பெரிய சிலந்தி வலை இதுவரைக்கும் இருக்கிறது. உலகத்திலே மிகப்பெரிய சிலந்தி வலை அங்குதான் அது கட்டி வைத்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். அதே போன்று சிலந்தி வலையினுடைய அந்த கட்டுமானத்தை கண்டு இன்றும் பொறியாளர்கள் வியந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது எப்படி கட்டுகின்றது என்பது. கட்டக்கூடிய நேரத்திலேயே வரக்கூடிய பூச்சிகள் எப்படி சிக்கும் என்பதை சரியாக பிளான் வைத்து கட்டும். வரக்கூடிய எல்லா பூச்சிகளும் அதற்குள் சிக்கிக்கொள்ளும். ஆனால் சிலந்தி மட்டும் சரியாக அந்த வலையில் சென்று அந்த பூச்சியை உணவாக உட்கொள்ளும். சிலந்திக்கு அது சிக்கல் இல்லை, ஆனால் வரக்கூடிய பூச்சிகளுக்கு அது சிக்கல். சொல்றது விளங்குதுங்களா? இரையை அல்லாஹ் தஆலா எப்படி வைத்திருக்கிறான்னு சொல்லி பாருங்க. அதே போன்று சிலந்தி வலையிலிருந்து வரக்கூடிய அந்த நூல் பலவீனமானதா என்றால் 2 வகையான கருத்துக்கள் இருக்கிறது. ஒன்று நமக்கு பலவீனமானது, நாம என்னைக்குமே அதை பார்த்ததும் கிடையாது, நாம அதை என்னைக்கும் யோசிச்சதும் கிடையாது. நாம ஒரு ஒற்றை குச்சியை வச்சோ இல்ல தொடப்பத்தை வச்சோ அதை அடிச்சு விட்டு போயிடும். நமக்கு அது பலவீனமானது. ஆனால் வேறு விதமான பூச்சிகள் அதில் வந்து தன்னுடைய உயிர் போகக்கூடிய அளவிற்கு சிக்கிக் கொள்கிறது என்றால் அது எவ்வளவு பலமானதுன்னு புரியுதா? சொல்றது விளங்குதுங்களா? ஒரு பறக்கக்கூடிய, வேகமாக பறக்கக்கூடிய ஒரு வண்டு நம்முடைய முகத்தில் 2 வீலர்ல போகும்போது பட்டுச்சுனாக்கா 2 நாள் செவந்தே போயிடுது சில நேரத்துல. ஆனா இதே வண்டு சிலந்தி வலையில போய் சிக்கிக்கிட்டு, இவ்வளவு வேகமாக பறக்கக்கூடிய வண்டு சிலந்தி வலையில் சென்று சிக்கிக் கொள்கிறது. சிலந்தி பூச்சி அதை அழகாக உணவாக உட்கொள்கிறது. இந்த விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்கணும். இதை வைத்து சில நிபுணர்கள் சொல்கிறார்கள், எல்லா சிலந்தி வலையும் ஒன்றல்ல. நாம வச்சு அதை குப்பன்னு சொல்லிட்டு ஒட்டடன்னு சொல்லி நீக்கிறோம். ஆனா சில நேரங்களில் புயல் அடிக்கும் போது கூட சிலந்தி வலை ஒன்றுமாவது கிடையாது. புயல் அடிக்கும் போது கூட சிலந்தி வலை ஒன்றுமாகுவது கிடையாது. இப்படிப்பட்ட சிலந்திகளும் உலகத்தில் வாழத்தான் செய்கின்றது. அவ்வளவு கட்டுமான பணியை அவ்வளவு அழகாக எடுத்துக்கொள்கிறது. தனது வீட்டை அமைப்பதற்காக 4 மணி நேரம் செலவு செய்கிறது. தன்னுடைய வீட்டை கட்டுவதற்கு 4 மணி நேரம் அவைகள் செலவு செய்கின்றது என்பதை நிபுணர்கள் சரியாக நமக்கு அதை கற்றுத்தருகின்றார்கள். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனத்திற்கு வாருங்கள். அல்லாஹ் பேசக்கூடிய விஷயம், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்களை இணையாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு ஒரு உதாரணம் காட்டப்படுகிறது. ஒரு சிலந்தியினுடைய வீட்டை போன்று இந்த சிலந்தியினுடைய வீடு ஆக பலவீனமான வீடு என்று அல்லாஹ் பேசுகின்றான். அப்போ அல்லாஹ் பேசக்கூடிய பலவீனம் என்பது எது? லவ் கானூ யஅலமூன்,
அறிவாளிகளாக இருந்தால் இது உங்களுக்கு புரியும். அறிவு கொஞ்சம் கம்மியா இருந்தால் இது புரியாது. இதெல்லாம் அவனுடைய வாக்கு. அப்ப சிந்திங்கன்ற அல்லாஹ் உங்களுடைய புத்தியை கூர்மையாக தீட்டுங்கள். படைத்தவன் என்ன சொல்ல வரான்? உதாரணமாக இன்று நாம் பேசக்கூடிய நேரத்தில் கூட உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். உங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னு சொல்லி ஆம்பளை கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் என்ன சொன்னார்கள், வீடு என்ன சொல்லுச்சுன்னு அர்த்தம் அல்ல. உங்களுடைய தாயோ உங்களுடைய மனைவியோ என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அர்த்தம். ஒரு பெண் கிட்ட போய் உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்க கணவர் என்ன சொன்னாருன்னு அர்த்தம். அப்ப வீட்டுல என்ன சொன்னாங்கன்னாக்கா வீடு நோக்கம் அல்ல, வீட்டில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் நோக்கம். இதே போன்றுதான் இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா வீட்டை கொண்டு பேசல. வீடு என்பதனுடைய நோக்கம் பொருள் அளவில் அல்ல, சிலந்திகளுடைய மனதை அல்லாஹ் இங்கு பேசுகின்றான். சிலந்திகளுடைய வாழ்வியல் முறையை அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். சிலந்திகள் தங்களுடைய வாழ்வியலை எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் பேசுகின்றான். இதை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் திடுக்கிட்டு போகிறார்கள். இருப்பதிலேயே ஆக மோசமான வீடு சிலந்திகளுடைய வீடுதான். என்ன செய்தபடி சிலந்தி, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு சிலந்தி என்று நீங்கள் பார்த்தால், நான் ஏற்கனவே சொன்ன கூடு கட்டுவது பெண் சிலந்தி தான் கட்டும். ஆண் சிலந்தி என்ன செய்யும் அப்படின்னா, ஆண் சிலந்திக்கு அது சுரப்பியே வராது, அந்த நூல் ஆண் சிலந்திக்கு வராது. கட்டுமான பணி நிறைவானதற்கு பின்னால் ஆண் சிலந்தி தனது கூட்டை விரிவாக்கம் செய்யும், இழுத்து பிடிச்சி எங்காவது கட்டும். பெண் வெளியாக்கக்கூடிய நூலை கொண்டு கட்டுமான பணியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குவதற்காக அங்கும் இங்குமாக கட்டும். இதை ஆண் சிலந்தி செய்யும். ஆனால் பெண் சிலந்தி கட்டுகின்றது. இதுல உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், பெண் சிலந்தி தான் கருத்தரிக்கும் வரையில் தான் அமைதியாக இருக்கும். எப்போது ஆண் சிலந்தியால் பெண் சிலந்தி கருத்தரித்து விடுகின்றதோ, இப்ப நமக்கு கருத்தரிச்சிருக்கோமா இல்லையானே நமக்கு தெரியல, நமக்கு அந்த பேடு தேவைப்படுது, டெஸ்ட் கிட்டு தேவைப்படுது. பெண் சிலந்திக்கு தெரியும் தாங்கள் கருத்தரித்து விட்டோம் என்பது தெரியும். அல்லாஹ்வுடைய அறிவை பாருங்கள். அதற்கு தெரியும் நான் கருத்தரித்து விட்டேன் என்பது பெண் சிலந்திக்கு தெளிவாக தெரியும். தெரிந்த உடனேயே, கருத்தரித்து விட்டோம் என்று தெரிந்த உடனேயே ஆண் சிலந்தியை கொன்றுவிடும். கணவரை ஆண் சிலந்தியை கொன்றுவிடும். கொன்று அதையே உணவாக சாப்பிட்டு விடும். ஆண் சிலந்தி கணவரையே உணவாக சாப்பிட்டு விடும். அதே போன்று முட்டையிட்டதற்கு பின்னால் நெருக்கடியான இடத்தில் தான் அது முட்டையிடும். முட்டையிட்டு முட்டையில் இருந்து குஞ்சுகள், சிலந்தி குஞ்சுகள், லட்சக்கணக்கான குஞ்சுகள் வரும். சில நேரங்களில் ஆயிரக்கணக்கான குஞ்சுகள் வரும். இந்த குஞ்சுகள் வாழ்வதற்கே இடம் இல்லாமல் ஒன்றுக்கொன்று மோதி முட்டி நசுங்கிக் கொண்டு சண்டையிட்டு அவைகளும் பரவலாக செத்துவிட்டு ஒரு சிலது மட்டுமே உயிர் வாழும், மற்றதை கொண்டு சாப்பிட்டு கொண்டே இருக்கும். அவைகள் வாழ செய்யாது. பின்பு தனித்தனியாக சண்டையிட்டு ஒன்று இன்னொன்றுடன் அந்த கூட்டை விட்டு வெளியே செல்லும். மீதம் இருக்கக்கூடிய அந்த சிலந்திகள் தாய் செத்ததுமே தாயையே சாப்பிட்டு விடும் அந்த சிலந்தி குஞ்சுகள். இதுதான் சிலந்தியினுடைய கூட்டுக்குள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதகமான விஷயம். அல்லாஹு தஆலா இங்கு பேசக்கூடிய விஷயம், கருணை இல்லாத வீடு என்று உலகத்தில் ஒன்று இருக்குமானால் அது சிலந்தியினுடைய கூடுதான். கொஞ்சம் கூட கருணை இருக்காது. எந்த விதமான பாச பிணைப்பும் இல்லாமல் வாழக்கூடிய இந்த பூச்சிகள், சிலந்தி பூச்சிகள் தான் உலகத்திலேயே முறை தவறி வாழும். அதே போன்று ஒன்றை ஒன்று கொன்று கொண்டே இருக்கும். ஒன்றுமே வாழாது. மீண்டும் தனித்து இருக்கக்கூடிய பெண் சிலந்தி மீண்டும் ஒரு கூட்டை கட்டும். ஆண் சிலந்தியால் கருத்தரிக்கும். மீண்டும் அந்த ஆண் சிலந்தியை சாகடித்து விடும். இப்படித்தான் இவைகளுடைய வாழ்க்கை இருக்கும். கொஞ்சம் கூட பாசம் என்ற கருணை இல்லாத ஒரு கூடு சிலந்தியினுடைய வலைகள் என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக பேசுகின்றான். இதை யாரோடு அல்லாஹ் ஒப்பிடுகின்றான் தெரியுமா? இணை வைப்பாளர்களோடு ஒப்பிடுகின்றான். இணை வைப்பாளன் எப்போது இந்த சிலந்தி வலையில் சென்று சிக்குகின்றான், அப்படி என்றால் ஷிர்க் என்பது சிலந்தி வலையை போன்றது. நீங்கள் எப்போது அதற்குள் சிக்குகின்றீர்களோ நீங்கள் சின்ன பின்னமாகிறீர்கள். சிலந்தி வலைக்குள் சிக்கிக் கொண்ட எந்த பூச்சியும் செத்துவிட்டு அது உயிர் தப்பியதாக சரித்திரமே கிடையாது. சிலந்தியினுடைய வீட்டுக்கு சென்றால் அவைகள் சிலந்திக்கு விருந்தாக மாறிவிடும். இப்படி அல்லாஹ் தஆலா ஒப்பாக்குகின்றான். இணை வைக்கக்கூடியவன் எல்லாருமே சிலந்தி வலையில் சிக்கிக் கொண்டவனை போன்றவனாவான், அல்லது சிலந்தி வலைக்குள் வாழ்கின்ற சிலந்தியை போன்றவனாவான். எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம்.
இணை வைப்பாளர்கள் இப்படித்தான் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக இந்த விஷயத்தில் மிக அழகாக நமக்கு பேசி காட்டுகின்றான். எனவே இஸ்லாம் என்பது, ஈமான் என்பது கருணையை கொண்டது. அது அடுத்தவர்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியது. வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கருணையை காட்டியிருக்கின்றது, வழியை காட்டியிருக்கின்றது. முறையே இல்லாமல் வாழக்கூடிய சிலந்திகள் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு முஃமின் வாழ மாட்டான். சிலந்தியை போன்று ஒரு முனாஃபிக் வாழ்வான், ஒரு முஷ்ரிக் வாழ்வான், ஒரு காஃபிர் வாழ்வான். ஒரு முஃமினுடைய வாழ்க்கை சிலந்தியை போன்று இருக்காது என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக பேசி காட்டுகின்றான்.